श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 9வது अध्यायम 29வது श्लोकम्। वेदवाक्यानि निर्णेतुम् इच्छन्मीमांसतां जनः आप्तोपदेशमात्रेण यनुष्ठानं तु संभवेत्। असंवादी भ्रम संवादी भ्रम அப்படின்னு தொடர்ந்த இந்த முக்கியமான விசாரணம். அதுக்கு பிறகு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இந்த ரெண்டுத்துடைய ரோல் என்ன, அபரோக்ஷ ஞானம் ஏற்படாமே இன்னும் பரோட்ச ஞானத்திலேயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த பரோட்ச ஞானத்தினால ஏற்பட்ட அவாந்தர வாக்கிய விசாரண அவாந்தர வாக்கிய ஞானம் ஒரு ஸ்டூடெண்ட் முமுக்ஷுன்னு அந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு போக விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன. அப்போது இந்த அவாந்தர வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்புறம் உபாசன ரூபத்திலோ நிர்குண பிரம்ம உபாசனமாக செஞ்சுட்டே இருந்தால் அவனுக்கு காலக்கிரமத்திலோ அபரோக்ஷானுபூதி ஏற்படும் அப்படின்னு விஷயத்தினை விசாரணை செய்யும்போதும் இது எந்த கான்டெக்ஸ்டில் யார் கேண்டிடேட்டு, யாருக்காக இந்த நிர்குண பிரம்ம உபாசனை சொல்லப்பட்டதனை விஷயத்தின் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். வேதாந்தத்துடைய மகா வாக்கியங்கள் கேட்டால் கூட யாரோ சில பேர் அதிருஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதனை விசாரணை பண்ணி அபரோக்ஷானுபூத்தினை அடையிறாங்க, மீமாம்சம் செய்கிறாங்க. அதுதான் இந்த 29வது ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த விஷயத்தை நீங்கள் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்லும்போது வேத வாக்கியானி நிர்ணேதும் இச்சன், வேத வாக்கியத்துடைய முக்கியமாக மகா வாக்கியத்துடைய அதோடைய கரெக்டான நிர்ணயம் நிர்ணேதும் விசாரணை பண்ணுறான். விசாரணை வேறே உபாசனை வேறே. அந்த விசாரணைன்னா மீமாம்சதாம் ஜனக, யாரும் அது விசாரணை பண்ணி அது நிர்ணயம் பண்ணிக்கிறானோ, இந்த மகா வாக்கியத்துடைய நிர்ணயம் இந்த பிரம்மன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியணும் தைரியமாக. நான் நித்திய முக்தன், நான் பிரம்மம், நான் கடவுள். ரொம்ப பச்சை தமிழில் சொன்ன பயமாக இருக்கும். அகம் பிரம்மாஸ்மிக்கு அர்த்தம் நான் கடவுள் అని சொல்கிறது தான். எனக்கு எந்த துக்கமும் இல்லை, நான் தான் இந்த சர்வ ஜகத்துக்கு காரணம். அப்புறம் அது மட்டும் இல்லை, இவன் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த அதிருஷ்ட ஆப்ஸ்டிகல்ஸ். ஆனால் அப்படி நடக்காதவங்களுக்கு அடுத்தவங்கள விஷயம் என்ன, அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா இவங்களுக்கு தான் ஆப்த உபதேச மாத்திரேன ஸ்லோகத்தில் இருக்கிற பதம் தான் சொல்லிகிட்ருக்கேன். முதல் வாக்கியம் நல்ல குவாலிஃபைடு, எந்த பிரதிபந்தம் இல்லாமல் அந்த அபரோக்ஷானுபூதினி அடையிறவங்க கேட்கறதுனாலேயே. இன்னொருத்தர் இந்த மாதிரி குருவுடைய
உபதேசத்தை இது. ஆனால் ஆப்தன்னா இங்கே குருவுடைய உபதேசம்னு அவாந்தர வாக்கு உபதேசங்களை மூலமாக கேட்டானா இவனு இப்போது அவனுக்கு அபரோக்ஷ அனுபூதி ஏற்படுற வரைக்கும் உபாசனம் பண்ணணும். அனுஷ்டானம் து சம்பவேத். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் முடிவாக சொன்னார். எப்போ அனுஷ்டானம்னு சொல்கிறோமோ, அனுஷ்டானம் நிதித்தியாசனத்துக்கு கீழே வராது, ஞானத்துக்கு கீழேயும் வராது. இது கர்மத்துக்கு கீழே வரும். கர்மா அப்போது இது கர்மனால உபாசன ரூப கர்மான்னு சொல்லணும். அப்போ இது என்ன பலம் கொடுக்கும்? இது புண்ணியத்தினு மட்டும்தான் கொடுக்கும், மோட்சத்தினு கொடுக்காது, ஞானத்தினு கொடுக்காது, புண்ணியம் கொடுக்கும். அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? இவனுக்கு இருக்கிற அதிருஷ்ட பிரதிபந்தங்களை நீக்கும். எப்போ அதிருஷ்ட பிரதிபந்தங்கள் நீக்கப்படுறதோ அப்போது இவனை அந்த விசாரண பரிபூர்ணமாகி அபரோக்ஷானுபூதி அடைவான். உபாசனன்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கலாம், அங்கான்யாசம், கரண்யாசம், பொதுவாக செய்கிற உபாசனை மாதிரி இதுக்கும் வச்சுருக்காங்க. இந்த நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு கூட உதாரணத்துக்கு தியான ஸ்லோகமாக அந்த ஹம்ச காயத்ரி, ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் அனு சொல்கிற தியான ஸ்லோகம். அப்புறம் அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அனு ஜபம் பண்ணணும். ஜபம் அதே நிதித்தியாசனத்துக்குன்னா இங்கே நல்ல தெளிவாக தெரியணும். நிதித்தியாசனத்துக்கு உபாசனத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்கே நிதித்தியாசனத்துக்கு எந்த நியமம், நிஷ்டை, காலமும் இடமும் எதுவுமே தேவையில்லை. எங்கேயாவது எப்பாவது எப்படியாவது இந்த நிதித்தியாசனம் பண்ணலாம். அந்த விஷயத்தினே 6-7 அத்தியாயங்களுக்குள்ள இந்த பஞ்சதசிலேயே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நான் எப்பவுமே ஃப்ரீதான், ஐ ஆம் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்லி, அதனால் நானும் சாதகனும் இல்லை, இப்போது முமுக்ஷு இல்லை. நான் அந்த சாதக ஸ்டேட்டஸ்னு முமுக்ஷு ஸ்டேட்டஸ்னு கூட ரிமூவ் பண்ணி நான் பிரம்மம் தான், நான் நித்திய முக்தன், இனிமேல் என்ன சாதனை பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாதகனானு இருக்கிற அந்த ஓரியன்டேஷன் ரிமூவ் பண்ணி நான் நித்தியமுக்தனே ஓரியன்டேஷன். அதனால் உபாசனத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு இருந்த இந்த டிஃபரன்ஸ்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதோடு இந்த டாபிக் முடியறது. 13 ஆரம்பித்தது. ஸோ யாருக்கு எந்த பரிஸ்திதியில் இந்த உபாசன விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு. ஸோ அவாந்தர வாக்கியம் சிரவணம் பண்ணி மகாவாக்கிய விசாரணத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இன்டர்மீடியட்டரி ஸ்டேஜு தான் இந்த உபாசனா. அதில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. அப்போ கேண்டிடேட் யாருக்கு இந்த திருஷ்டா இல்லை அதிருஷ்ட பிரதிபந்தங்கள் இருக்கின்றதோ அவனுக்கு அப்படின்னு சொல்லி 29வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்றைக்கி 30வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த நிர்குண பிரம்ம அபரோக்ஷ ஞான விஷயம், அபரோக்ஷ ஞானத்துக்கு வேண்டிய சாதனம். சாதனம்னா மெடிடேஷன் இல்லை, உபாசனை இல்லை. இந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு சாதனம் என்ன? ஓன்லி த்ரூ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆக்சுவலி நிதித்தியாசனம் இப்போ சொன்ன மாதிரி தியானம் இல்லை. நிதித்தியாசனம் இஸ் நாட் இது நிதித்தியாசனம் அபரோக்ஷ ஞானத்தினை உருவாக்குறது இல்லை. அப்போது என்ன பண்ணுறது? ஸ்ரவண சமயத்திலோ கேட்ட உபதேசத்தினை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த
அபரோக்ஷ ஞானம் அப்பவே ஏற்பட்டது. அதிന് வந்து இன்டர்னலைசேஷன் பண்ணிக்கிறது, ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அதனால் நிதித்தியாசனம் அபரோக்ஷ ஞானத்தினை கொடுக்கல, சிரவணம் தான் கொடுக்கும். அதனால தான் ஸ்ரவணம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. சிம்பிளாக பக்தியில் சொல்லும்போது எஸ்ய ஸ்ரவண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத், கேட்டதுனாலே ஸ்ரவண மாத்திரேனன்னார்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். ஆனால் அந்த பக்தி விஷயமாக நாமம். பட் இங்கே மகா வாக்கியம் ஸ்ரவண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே. இப்போ 30வது ஸ்லோகம் படித்து அதோட அர்த்தத்தினை பார்ப்போம். பிரம்ம சாட்சாத் கிருதிஸ்த்யேவம் விசாரேண வினார்னுணாம் ஆப்தோபதேச மாத்ரேண ந சம்பவதி குத்ரசித். இங்கே என்ன சொல்கிறார்? இப்போது இந்த ரெண்டுத்துக்கு இப்போது அபரோக்ஷ ஞானம் வந்து விசாரணை பண்ணாமே வராது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கோ, ஏவம் து பிரம்ம சாட்சாத் கிருதிஹி விசாரேண வினா ஆப்த உபதேச மாத்திரேண நுணாம் குத்திரச்சித் ந சம்பவதி. ஒரே சென்டென்ஸாக எடுத்து அப்படின்னா, இந்த அபரோக்ஷம் டைரக்ட் இம்மிடியட் அனுபவம் வந்து அகம் பிரம்மாஸ்மி ஆத்மா நான், அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு சாதகனுக்கு மனுஷனுக்கு சுலபம்னா நாட் பாசிபிள். இது ஒரு டீச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன அந்த ஆப்த வாக்கியங்கள் ஆப்தோபதேச மாத்திரேன பிரம்ம சாட்சாத் கிருதி து ஏவம். அது பிரம்ம சாட்சாத் அபரோக்ஷ ஞானம். இங்கே பிரம்ம சாட்சாத் கிருத்தின்னா அபரோக்ஷ ஞானம் அவாந்தர வாக்கியங்கள் ஜஸ்ட் குரு கிட்டனது கேட்டதுனால ஒரு மனிதனுக்கு எங்கேயுமே எப்பவுமே குத்திரச்சித்தன்னா எனிவேர் எங்கேயுமே எப்பயும் யாருக்கு ந சம்பவதி. அப்படின்னா அர்த்தம் என்ன? விசாரண என்கொயரி டு தி மகாவாக்கிய டீப்லி gives the right direct experience. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இந்த 30வது ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தின்னு சொல்லி, அப்புறம் ஏன் அதுக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மறுபடியும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு 31வது ஸ்லோகத்தில் பரோக்ஷஞானமஸ்ரத்தா பிரதிபந்த்னாதி நேதரத் அவிசாரோ பரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகः. மேலே அந்த ஸ்லோகம் 30 சொன்ன ஸ்லோகத்தில் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது காரணம் என்ன தெரியுமா? இங்கே வந்து பரோக்ஷ ஞானத்துக்கு கூட ஒரு பந்தம் இருக்குது சில பேருக்கு. ஓகே, பிரம்ம அஸ்தி நீ சொல்கிறதுக்கு கூட இவனுக்கு கஷ்டம், அப்படி ஒரு பிரதிபந்தம் அவனுக்கு. அதனால் பரோக்ஷ ஞானமே பிரம்ம ஞானமா, சத்சங்கமா, வேதாந்தம் கிளாஸாக கேட்கலாமா, போகலாமா, வருவியா, வரமாட்டான், கேட்க மாட்டான். ஏன்னா அங்கே பிரம்ம ஞானமா, பிரம்மம் இருக்கனது அஸ்தியனது கூட இவனை ஒத்துக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தயங்குறானே. ஸோ பரோக்ஷ ஞானம். அப்புறம் எனக்கு பக்தி இருக்கு, நான் புராணம் கேட்குறேன், பாகவதம் கேட்குறேன், அதெல்லாம் கேட்குறேன், ஆனால் வேதாந்த விஷயங்கள் கேட்க மாட்டேன். அப்படி தானே லோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் என்ன, அதுக்கு காரணம் என்ன? அப்புறம் சரி வந்து கேட்குறவங்களுக்கு, வேதாந்தம் கேட்குறவங்கள அபரோக்ஷ ஞானம் ஏன் ஏற்படாமல், அதுக்கு என்ன பிரதிபந்தம் அப்படின்னு இந்த 2 கேள்விகளுக்கு சேர்ந்து பதில் சொல்கிறாரு இந்த ஒரே ஸ்லோகத்தில். என்ன அது பாருங்கோ,
அஸ்ரத்தா ஸ்ரத்த இல்லாதனால. எது மேலே ஸ்ரத்த இல்லை? யார் யாரோ சொன்னது, யார் யாரோ நீ நினச்சிக்கினது அதெல்லாத்து மேலே ஸ்ரத்த. ஒரு பகவான் நேராக அவரே சொன்ன அவருடைய வேதத்துடைய வேத அந்தமான சாரமான உபனிஷத்துகளும் அதுக்கு சம்பந்தப்பட்ட பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாருனார ஒரு குரு, ஆதி மேலே ஸ்ரத்த இல்லை, சாஸ்திரம் மேலே. ஸோ அஸ்ரத்தா, ஸ்கிரிப்சர்ஸ் மேலே ஸ்ரத்த இல்லை. ஏதோ மேலோட்டமாக கடவுள் பக்தி லோக்கலாக லௌகிகமாக யார் யாரோ என்னென்னமோ சொன்ன விஷயங்களையும் அதுக்கு மட்டும் ராகு யம சனி இது எல்லாமே, அப்புறம் இந்த கர்ம காண்ட இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பானே தவிர, அதனால் இவனுக்கு அந்த பரோட்ச ஜானத்துக்கு கூட பிரதிபந்தம். இவனுக்கு பரோட்ச ஜானத்துக்கு பிரதிபந்தம் என்ன? சாஸ்திர அத்தியனத்துக்கே வரமாட்டான். பாருங்கோ, யார் வீட்டில் கர்மயோ உபாசன யோகமாவது நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த அந்த வீட்டில் பிறந்த மக்கள் ஜீவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. இல்லை வேதாத்தியனம் பண்ணுற அப்படிப்பட்ட குடும்பத்திலாவது வந்திருக்கணும். அட்லீஸ்ட் உபாசனா பக்தி உபாசனை நல்லா வழிபடுறான் அது மட்டும் அதாவது இருக்கணும். இல்லை ரொம்ப கர்மயோக அந்த ஏதோ இது மூணுத்தில் ஒன்று கூட இல்லாத மனிதனுக்கு ஒரு வழியும் தெரியாது, ஒரு கதவும் திறக்குவாது. இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். அது வேத அத்தியனம் சாஸ்திர அத்தியனம் பண்ண குடும்பத்தில் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இவனுக்கு பற்றிக்கும். ஸோ அஸ்ரத்தனால இந்த பரோட்ச ஜானமே சாஸ்திரம் ஒன்று இருக்குது. சாஸ்திரம் கேட்கணும், சிரவணம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும். இதெல்லாம் பகவான் தான் சிருஷ்டிலோ நம்மளுக்காக சொல்லி கொடுத்தாரு, வச்சிருக்காரு அப்படின்னு நம்பிக்கை இல்லை. வேறு எதுவும் நம்பிக்கை இருக்குது. அஸ்ரத்தனால பரோட்ச ஜானம் வரமாட்டேங்குது. அதுக்கு பிரதிபத்னாதி. அதே மாதிரி இந்த டைரக்ட் நாலேஜ் வந்தால் ஒருத்தனு கேட்குறான், வேதாந்தம் சிரவணம் கீதா உபனிஷத்து ஈவன் பிரஸ்தானத்திரையும் மொத்தம் கேட்டாவே கூட அபரோக்ஷ ஜானம் வரமாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு என்ன பிரதிபந்தம்னா ந விசாரः ந அவிச்சாரः. ஓகே, அதே வரமாட்டேங்குது அவிச்சாரனால. சரியாக என்கொயரி பண்ணாதனால விசாரணைன்னு ஜாகிரதை. தமிழில் விசாரணை எடுத்துக்கூடாது. தமிழில் விசாரம்னா துக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஸோ அவிச்சாரதः அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகः. ஸோ ரெண்டுக்கும் ஆப்ஸ்டிகிள்ஸ் என்னென்னா பரோட்ச ஜானமே வரமாட்டேங்குதுன்னா சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்த இல்லை. ஒரு குருன்னு ஆசிரியிச்சு சிரவணம் பண்ணணும். வந்தவனுக்கு கூட ஏன் அபரோக்ஷ ஜானம் ஏற்படலைன்னா விசாரணை சரியாக பண்ணல, அவ்வளோதான். என்கொயரி இந்த அஸ்ரத்தனால இல்லை. குரு கிட்ட வந்ததுக்கப்புறம் கூட சடன்னாக சில பேருக்கு அந்த குரு மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் அந்த ஸ்ரத்த பக்தி குறையும். திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டு மறுபடியும் வெளியில் வேறு வழியில் போவான். ஓகே, இல்லை இன்னொன்று அவன் நம்பிக்கை இல்லை, ஸ்ரத்த அவன் மேலே இல்லை, சாஸ்திரம் குரு மேலே ஸ்ரத்த குறைஞ்சிச்சு. அவன் மேலே தன்னம்பிக்கையும் இல்லைன்னா அவனுக்கு எபிலிட்டி அந்த எபிலிட்டி டு ரீச் த கோல் அனே நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஸோ டீச்சர் மேலே சந்தேகம், ஸ்ரத்த இல்லை. சாஸ்திரத்து மேலேயும் ஸ்ரத்த இல்லை. சாஸ்திரம் மேலிருந்து டீச்சர் மீது ஸ்ரத்த இல்லைன்னாலும் டீச்சர் மேலிருந்து சாஸ்திரம் மேலே ஸ்ரத்த இல்லைன்னாகணும். ரெண்டு வேலை பண்ணாது. மூணாவது என்ன மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இந்த ஜன்மத்தில் அடையுவானான்னு ஃபெய்த் இல்லை. சரி, மொத்தத்தில் இதெல்லாம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்தது 32வது ஸ்லோகம். சரி, இந்த என்கொயரி பண்ணணும்னா எவ்வளோ நாள் பண்ணணும்?
எவ்வளோ நாள் இந்த விசாரணை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் 32வது ஸ்லோகத்தில் விசாரியாப்யாபரோக்ஷேண பிரம்மாத்மானம் ந வேத்தி சேத் ஆபரோக்ஷாவசானத்வாத் பூயோ பூயோ விசாரயேத். விசாரணை பண்ணியாச்சு, ஆனால் அபரோக்ஷேண பிரம்மாத்மானம் ந வேத்தி சேத்து, அபரோக்ஷமாக டைரக்ட்லி எனக்கு அந்த ஒத்துக்க முடியலே, நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுளனே அந்த தைரியம் வருதில்லை. அப்படி ஏன் வரலே அனி ஒரு வேளை கேட்டால், ந வேத்தி அவனுக்கு தெரியல, தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆபரோக்ஷாவசானத்வாத், அந்த அபரோக்ஷ ஞானம் வர வரைக்கும், அந்த டைரக்ட் நாலேஜ் வர வரைக்கும் என்ன, பூயா பூயா விசாரையத்தை, மறுபடியும் விசாரணை பண்ணும். விசாரணை பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேங்குத, உபாசனை பண்ணும். உபாசனை பண்ணி விசாரணைக்கு வா, விசாரணை பண்ணி வரலையா திரும்பி உபாசனை பண்ணும். இல்லை விசாரணையே பூயா பூயா பூயோ பூயோ நமாம்யன்னு சொன்ன மாதிரி மறுபடியும் மறுபடியும் விசாரணை. விசாரணை என்ன? மறுபடியும் கேளு, கேட்டுட்டே இரு, விடாது விடாது. நெவர் கிவ் இட் அப். சாஸ்திர ஸ்ரவணம், சாஸ்திரம் ஸ்ரவணம் பண்ணிட்டே இரு, கூட மனநம் நடக்கும். நிதித்தியாசன நிலைக்கு வரலன்னான்னு பரவாயில்ல, ஆனால் கேட்டுட்டே இரு. பூயா பூயா விசாரித்து மறுபடியும் மறுபடியும் இந்த என்கொயரி அண்ட் டிஸ்கிரிமினேஷனும் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் எவ்வளோ நாளில் நீ கேட்ட வித்யாரண்ய சுவாமியில் சாஸ்திரம் அந்த டைம் சொல்லாத, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, உன மேலே ஆதாரப்பட்டு இருக்கு. அதனால் உனக்கு எவ்வளோ நாளில் அபரோக்ஷானுபூதி வர வரைக்கும், வந்ததுக்கப்புறம் திரும்பி கேட்க மாட்டேன். சந்தேகமும் இந்த மாதிரி எனக்கு நான் பிரம்மமா எப்படி ஏற்றுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, இன்னும் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அது ஒரு நாளைக்கு நடக்கும். அப்படியெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறேன்னு உனக்கு குரு சொல்கிற விஷயங்களை ஒன்று ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். ஒழுங்காக கேட்டுட்டு இருந்தால் கேட்கும்போதே while listening itself you abide in your own self. வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஹஸ்தாமலகீயம் அண்ணா. இப்போ இங்கே இல்லைன்னா அப்புறம் எங்கோ இல்லை. இந்த அப்புறம் எங்கோ அనే பாவனை மனசில் ஏதாவது பிசுராவது கொசுராவது இருக்கிற வரைக்கும் நீ இன்னும் அபரோக்ஷ ஞானத்துக்கு வர்றதில்லைன்னு கேட்கும்போதும் சரியாக கேட்கல. அந்த பக்குவத்தை உள்ள ப்ரிப்பரேஷன் ஃபுல்லி இல்லை. ஏதோ தடம், அதானே சொல்லிட்டு இருக்கிறோம், ஏதோ பிரதிபந்தம். அதனால் அப்படி சொல்லி இந்த 32வது ஸ்லோகத்தில் அப்புறம் இவ்வளோ சரி மறுபடியும் விசாரணை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணிட்டேன், மறுபடியும் பண்ணேன். 2வது வாட்டி கூட பகவத்கீதை மொத்தம் கேட்டேன். சில பேர் அப்படி கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு வாட்டி கேட்குறதுக்கே மொத்தம் 10-15 வருஷம் ஆகிறது பாருங்க. அதுதான். அதனால் கேட்குறது అనేది விடாது. முதல்ல இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதுதான் இப்போது இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்களுக்குள்ள இட் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். அது மெச்சூர் ஆகும். அதனால் விசாரணை, இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, சரி மறுபடியும் விசாரணை பண்ண ஆனால் இந்த ஜன்மத்தில் அபரோக்ஷ ஞானம் ஏற்படலை, எனக்கு இன்னும் அந்த டவுட்ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னா, செல்ஃப் ரியலைசேஷனும் ஆகலை, பூர்ண ஞான நிஷ்டை ஏற்படலை அண்ணா. அப்போது இவ்வளோ நாள் கேட்டு சிரமப்பட்டு செஞ்சதெல்லாம் சிரம விருதா வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இங்கே 33வது ஸ்லோகத்தில் இல்லை, விசாரயன்னா மரணம்
नैवात्मानं लभेत चेत् जन्मान्तरे लभेतैव பிரதிபந்தக்ஷயே சதி. அப்படி ஒன்றும் பயப்படாது, கவலைப்படாது, ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, சிரமம் விருதா ஆகாது. ஓகே, ஆமரணம் விசாரையன்னு. ஸோ முதல்ல என்ன சொன்னார்? எகெயின் எகெயின் அன்னார். வரலை வரலை வரலைன்னு வேண்டாம், பண்ணிட்டே இரு. மரண பரியந்தம், மரண சமயம் வரைக்கும் நீ ஆமரணம், அப் டு த டெத், இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் விசாரையன், என்கொயரிங், மறுபடியும் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கணும். குரு கைடன்ஸில் சிரவணம் பண்ணிகிட்டே விசாரணம் பண்ணும். ஆத்மானம் நயேவ லபேத சேத், அப்போ கூட கிடைக்கல, ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த சரீரம் போகிறது முடிஞ்சு போச்சு. ஆத்மானம் நயேவ லபேத். ஓகே, அந்த செல்ஃப் டஸ் நாட், அது தெரியல அவனுக்கு, பூர்ண ஞானம் நிஷ்டை ஏற்படல். சேத்து அப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஜன்ம அந்தரே பிரதிபந்தக்ஷயே சதி, அடுத்த ஜன்மத்திலோ இந்த என்னென்ன பிரதிபந்தங்கள் இருக்குல்லோ ஆ பிரதிபந்தங்கள் எல்லாம் நீங்கி, பாதியோ பூர்ணமாவோ நீங்கி என்ன பண்ணுவேன்? அந்த க்ஷயமானதுனால பிரதிபந்தங்கள் அடுத்த ஜன்மத்தில் எங்கே நிறுத்திட்டியோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக தொடங்குவேன். அப்படின்னா இது என்ன சொல்கிறதுன்னா, யோக பிரஷ்டர் பற்றி கேள்வி அர்ஜுனன் சாட்சாத் பகவான் கிருஷ்ணர்கிட்டனந்தே உபதேசம் வாங்கிட்டு இருக்கிற அர்ஜுனுக்கே இப்படி ஒரு பட்டு சந்தேகம் வந்தது. ஞாபகம் இருக்கோ? பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் அங்கே பகவான்கிட்ட கேட்டார், இல்லை பகவானே, ஒருவேளை இவன் இவ்வளவு இது அடைய முடியல, இவன் அப்படியே கச்சின்னோ பய விப்ரஷ்ட, இப்படி ஒரு வேளை அவனும் யோக பிரஷ்டனாய் அடியலை போயிட்டான், சரீரம் விட்டுட்டான், என்னாகும்? பரவாயில்ல அர்ஜுனா, கவலைப்படாது. என்னாகும்? அடுத்த ஜன்மத்தில் शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टो विजायते अथवा योगिनामेव कुले भवति धीमताम् அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி, அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிரதிபந்தங்கள் எதுவுமே இல்லாமல், குறைஞ்ச பிரதிபந்தங்களோடு இல்லைன்னு பிரதிபந்தம் இல்லாமல் டக் டக் டக்குன்னு அங்கேருந்து நல்ல ஸ்ரவணம், திரும்பி தத்துவபோதை படிக்க வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு உனக்கு ஹை ஸ்பீடில் நீ அங்கேருந்து தொடங்குவேன். அப்போ என்னாகும்? தத்ர, அந்த ஜன்மத்தில் அங்கே தத்ர தம் புத்தி சம்யோகம், பூர்வ ஜன்மத்திலோ சூக்ஷ்ம தேகத்திலோ புத்திலோ இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் சாதனை எல்லாம் கூட அதனால லபதே பௌர்வ தேகிகம், இந்த வந்த இந்த சரீரத்தில் இந்த ஜன்மத்தில் புத்திலோ அதெல்லாம் பிரகாசிக்குமா. யததே ச ததோ பூய, அப்போ அங்கே பிரயத்தனம் பண்ணுவான் நல்ல வில் பவரோட. ததோ பூய சம்சித்தௌ குரு நந்தனா, இங்கே சம்சித்தி அடைவான். இதுதான் சில பேர் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இந்த லோகத்தில் பார்க்குறோம். சில ஞானிகள் மகாத்மர்கள் இந்த ஜன்மத்தில் பார்ன் ஜீனியஸ், பார்ன் ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ், ஆத்தியாத்மிகமாக அப்படி ஒரு பிரகாஷ்மாக சின்ன வயசுலேயே பிறந்தப்போவே கொஞ்ச நாளுக்குள்ளேயே குருவோடு இல்லாமல் மறுபடியும் இங்கே சாஸ்திரமே சிரவணம் பண்ணல, அப்படியெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சிலது இருக்குல்ல, ரமணராவது பல பேர் அப்படி. ஆனால் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம காமனாக எடுத்துக்கூடாது, எக்ஸெப்ஷன்ஸ் அதெல்லாம். பட் ஸ்டில் இப்போ விஷயம் என்னன்னா அங்கே முடிஞ்சது. அதனால் இப்போ இங்கே இந்த ஜென்மத்தில் ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ்ன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? போன ஜென்மத்தில் யோக பிரஷ்டன், அங்கே யோக பிரஷ்டன் அங்கே அடைய முடியாதனால தானே மறுபடியும் சரீரம் ஜென்மம் வந்துச்சு. இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக அதெல்லாம் வெளிப்படுத்தி ஞானனிஷ்டன் ஆகிடுறான். இது கீதை வித்யாரண்யரே அப்புறம் கூட மறுபடியும் கீதா ஸ்லோகங்கள் கோட் பண்ணுவார்
அப்புறம் வர வர. ஸோ இங்கே அந்த கேள்விக்கு பதில் தான். அதனால் శ్రవణம் பண்ணுறது இந்த ஆத்தியாத்மிக சாதனை விஷயம், அது உபாசனை ஆகட்டும், விசாரணை ஆகட்டும், இது பூர்ணமாக இங்கே அடியலை முடியலைன்னாலும், ஏன்னா அநேக பிரதிபந்தங்கள், சரீரம், ஆரோக்கியம், ஆயுஷு, அப்புறம் சுற்றி இருக்கிற நம்ம பிராரப்தத்தினால் வர பல பல கண்ணுக்கு தெரிகிற கண்ணுக்கு காணப்படுற பிரதிபந்தங்கள் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும். அது கிரமமாக நடக்கும். வாசனாட்சயம், கர்மக்ஷயம் இதெல்லாமே கிரமமாக நடக்கும். பரவாயில்ல. எல்லோருக்கும் டக்குன்னு ஒரே மாதிரி சுவிட்சு போட்ட எல்லாருக்கும் வந்துச்சு அந்த மாதிரி கிடையாது. சரியா? ஒரே கிளாஸில் ஒரே குருவு ஒரே புஸ்தகம் ஒரே விதமாக ஒரே பாஷையில் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தால் கூட கேட்குற 50 பேர் 100 பேருக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரி சட்டுன்னு அதே மாதிரி அதே லெவலில் புரியும்னு நினைக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்தந்த அவங்க ப்ரிப்பரேஷன், அந்த ஜீவனுடைய பூர்வ ஜன்ம சாதனைகள், இங்கே அதிகாரித்துவம், பிரதிபந்தங்கள் இல்லாமல் இதெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் இங்கே நடக்கிறது. சரி, அதனால் இதை பற்றி சந்தேகம் வரக்கூடாது. அதனால் இப்போ பண்ணி வச்சுக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு பண்ணுறியோ இங்கேயே முடிச்சுடும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ் இன் தி ஸ்டடீஸ். பல வாட்டி சொல்லுவார்ல, ஸ்பிரிச்சுவல் சாதனைன்னா யாருக்கு இட் இஸ் எ பார்ட் டைம் ப்ரொஃபஷனாக இருக்கோ அது வேலை பண்ணாது. எப்போ இது ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகம்ஸ் ஏ 24/7 ப்ரீ ஆக்குபேஷன், அந்த அளவுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா அப்பா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை வரணும். அதுக்கு நினச்சிக்கிட்டே தவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு 24 மணி நேரம் 7 நாள் என்னோடய ப்ரீ ஆக்குபேஷன் ஆல்ரெடி இதே தான். ஸ்ரவண மனனம் நிதித்தியாசனம் ஏதுறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ சொல்லிக் கொடுக்கறதுனாலையோ சிந்தனை பண்ணுறதுனாலையோ அபியாசம் ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு, சாஸ்திரத்துக்கு கூட இரு. சாஸ்திரம் காப்பாற்றோன்னா அதே இல்லை அத்தோட ஸ்ரத்தை இருக்கணும். 100% ஸ்ரத்தை இருக்கணும். அப்படி சொல்லிட்டு அப்புறம் 34வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தினே இதே போன ஜென்மத்தில் செஞ்ச சாதனைலாம் கூட விருதா ஆகாது, அடுத்த ஜென்மத்தில் அது பிரயோஜனப்படும்னு சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ருதியோட சப்போர்ட்டு, அப்புறம் பிரம்மசூத்திரத்துடைய சப்போர்ட் எடுத்துகிட்டு கட்டோபனிஷத்து அண்ட் பிரம்மசூத்திரம் ரெண்டுத்துடைய சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 34ல் கோட் பண்ணுறாரு வித்யாரண்ய சுவாமி. இஹவா முத்ரவா வித்யேத் ஏவம் சூத்ரகிருதோதிதம் ஸ்ருண்வந்தோப்யத்ர பஹவஹ யன்ன வித்யுரிதி ஸ்ருதிஹி. முதல் கீழே 2வது வரி எடுத்துக்கிறோம். ஸ்ருதிஹி, ஸ்ருதின்னா வேதம், வேதாந்தம், உபனிஷத்து அத்தாரிட்டி. எந்த உபனிஷத்து? கட்டோபனிஷத்தில் முதல் முண்டகத்தில் முதல் இது வள்ளியில் 2வது, மொத்தம் 6 வள்ளி இருக்கு. முதல் கண்டம் 2வது வள்ளி 7வது ஸ்லோகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கேன். ஓகே, என்னன்னா அந்த ஸ்லோகம் மந்திரம் மொத்தம் ஸ்ரவணாயாபி பகுபீர் யோன லப்யா. கேட்டால் கூட நிறைய பேருக்கு அது புரியாது, கடிக்காது. ஓகே, ஸ்ரவணமே முதல்ல ஸ்ரவணம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு வராது. ஸ்ரவணம் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந விதுஹு, முதல்ல கேட்கறதுக்கே பாக்கியம் வரல. கேட்டவங்களுக்கு கூட
நிறைய பேருக்கு மெஜாரிட்டிக்கு புரியறதில்லையாமா, தெரியறதில்லை. அதனால தான் ஆச்சரியோவக்தா குஷலோஸ்ய லப்தா, இந்த ಶೃಣ್ವಂತೋಪ್ಯತ್ರ అనేది தான் இங்கே நின்று எடுத்துக்கிட்டு சொன்னார். பகவஹோ யத்ர ந வித்யுதி. அங்கே அப்புறம் அதனால தான் இது ஆச்சரியோவக்தா குஷலோஸ்ய லப்த ஆச்சரியோ ஜ்ஞாதா குஷலானுசிஷ்ட. ஆச்சரியம்ன்றது அப்புறம் அதே பகவத்கீதையில் கூட ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னு கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு பாரு. அதனால் முதல்ல கேட்குறதே உனக்கு கிடைச்சதா பரவாயில்ல, நீ இனிமேல் அடைவே டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ கேட்கறதுக்கே வரத்துக்கு அநேக ஜன்மங்கள் ஆகிறது. வந்து கேட்டுட்டுக்கப்புறம் கூட நிறைய ஜன்மங்கள் செலவாட்டி ஆகலாம். ஓகே, அதை பற்றி நிருத்சாகப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பிரம்மசூத்திரத்தில் கூட இந்த விஷயம் விசாரணை செய்யப்பட்டது. என்னது இஹ வா. ஆனால் அந்த பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயம் 4வது பிரகரணத்தில் 51வது ஸ்லோகம் 51வது சூத்திரம் உங்கள் புஸ்தகத்தில் கூட கொடுத்துருப்பாங்க ஃபுட் நோட்டில் அந்த நம்பர். அங்கே அதே எடுத்து இங்கே சொல்லலை வித்யாரண்யர், அதுன்னு பேரஃப்ரைஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதோட அர்த்தம் வர மாதிரி. இஹவா அமுத்திரவா, இங்கே ஆவது இல்லைன்னா வர அடுத்த ஜன்மத்தில் ஆவது. ஓகே, வித்யத் அவனை தெரிஞ்சுக்குவான். ஒரு நாளைக்கு அபரோக்ஷானுபூதி வந்துதான் ஆகும். விசாரணை பண்ண வராமல் எங்கே போகும்? வரும், வந்துதான் ஆகும். இப்படின்னு சொல்லிட்டு சூத்திரகிருதா, சூத்திரத்தின் ஏதின அந்த வியாசாச்சாரியர் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் உதித்தம் சொல்லிட்டார். அதை பற்றி விசாரணை பிரஸ்தாவனம் பண்ணியிருக்காரு. அந்த பிரம்மசூத்திரம் என்னன்னா ஐஹிகமபி பிரஸ்துத பிரதிபந்தே தத்தர்ஷனாத், அதுதான் சூத்திரம். ஐஹிகமபி அன்னா இந்த இங்கே எப்போ பிரஸ்துத பிரதிபந்தே, இப்போ அண்ணா எப்படி பிரதிபந்தங்கள் எப்போ நீக்கப்படுறதோ. ஸோ போன ஜென்மத்தில் நிறைய பண்ணி சாதனை பண்ணி சிரவணம் பண்ணணும், இன்னும் பிரதிபந்தங்கள் இருக்கு, போகும். ஏன்னா புண்ணியம் வருது இல்லையா? உபாசனை பண்ணி 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 புண்ணியம் வருதா? கேட்குறதே ஒரு புண்ணியமா? வேதம் தொடர்றதே, சாஸ்திரம் காதில் விடுறதே புண்ணியமா? இனிமேல் என்ன அது என்ன பண்ணும்? பிரதிபந்தே பிரஸ்துத, பிரதிபந்தங்கள் நீக்கப்பட்டு தர்ஷனாத், அதுக்கப்புறம் அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் வந்துடும். அப்படின்னு பிரம்மசூத்திரத்தினை கட்டோபனிஷத்தினை கோட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் 35வது ஸ்லோகத்தில் இன்னொரு வேறு விதமாக எக்ஸாம்பிள் கொடுக்குறார் இந்த விஷயத்துக்கு. போன ஜென்மத்தில் சாதனை அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் திரும்பி அடுத்த ஜென்மத்தில் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராக்டிக்கலாக அது விஷயம் பற்றி உதாரணமாக சொல்கிறார். ஒரு ஸ்ருதியில் இருக்கிற உதாரணமே, கர்ப்ப ஏவ ஷயான சன் வாமதேவோவ புத்தவான் பூர்வாபியஸ்த விசாரேண யத்வதத்யயனாதிஷு. ஸ்ருதி பிரமாணமே ஐத்தரேய உபனிஷத்து. ஐத்தரேய உபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் இந்த கடைசி மந்திரத்தில் இந்த வாமதேவர் அనే ருஷி அவருடைய விஷயம் சொல்லப்பட்டது. என்னது? வரப்போகிற ஜென்மன்னு சொன்னால் அடுத்த ஜென்மத்தில் கர்ப்பத்தில் இருக்கும்போதே கூட அந்த ஞானம் ஏற்படலாம். கர்ப்பத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. வாமதேவனே ருஷி அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போதே லவுட்லி பேசி சொல்கிறான், டிக்ளேர் பண்ணுறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் நித்திய முக்தோஸ்மி,
இப்படி என்னெல்லாம் சொல்லி எனக்கு பந்தமே இல்லை, நான் சர்வத்திர பிரகாசிக்கிற ஆத்மா நானே. அது எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற சிசு பேசுறதுன்னு கேட்கக்கூடாது, அந்த கேள்வி கேட்கக்கூடாது. பேசிச்சாமா சாஸ்திரம், ஸ்ருதி அதாரிட்டி. அதனால வாமதேவனே ருஷி அப்போது கர்ப்பத்தில் இருக்கும்போதே, ஏன் இன்னும் வெளியே வந்ததுக்கப்புறம் தானேன்னு பாருங்கோ. அப்போ அந்த கர்ப்பத்துக்குள்ளே ஏன் வரானே? ஏன்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணினவனே ஒரு சின்ன பிரதிபந்தம், ஒரு பிராரப்தம் இருக்கு. அதனால தான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே இருந்து கொஞ்ச நாள் அங்கே நிறைய பொதுவாகவே ஜீவனுக்கு நிறைய பூர்வஜன்ம ஞானம் அதெல்லாம் இருக்குமென்னு சொன்னோம் இல்லையா கபிலகீதையில். அந்த வகையில் அவன் அங்கே வந்த உடனே பிரதிபந்தம் தீர்ந்து போச்சு, அப்போவே டிக்ளேர் பண்ணுறான். அதுக்கு குழந்தை உள்ள தெரியுமா பேசுவான், பேசிச்சு சப்தமாக கேட்டுதாமா. அவங்க அப்பா கேட்டார். அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற சிசு கூட ஞானம் வந்துச்சு. பிரதிபந்தம் நீக்கிட்டா அங்கே வரும். இது கொஞ்சம் வேறு லெவலில் சொல்லும் போது அஷ்டாவக்ரர்னு பற்றி, அப்படியே அஷ்டாவக்ரர் கூட அவங்க அம்மா வயத்தில் இருக்கும்போதே அவங்க அப்பா படிக்கிற ஏதோ சாஸ்திரத்தில் இருக்கிற சில குறை தப்புகள் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற குழந்தை சப்தமாக பேசி, அப்பா இது தப்பு, நீங்கள் சொல்கிறது இந்த இடத்துல தப்புன்னு அப்படி சொல்லுவான். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, நீ இன்னும் வெளியிலே வரல, உள்ளே இருந்தே என்ன இப்படி நான் பண்ணுறதில்ல தப்பு அதீதனி குறை காட்டி சொல்கிறியா அப்படின்னு குழந்தை செபிச்சார். இப்படிப்பட்ட புத்தி உனக்கு வக்கரமாக இருக்கு, வக்கரமாக பிறந்துக்கோ அப்படின்னாரு. அஷ்டாவக்கரனாக பிறந்தார், ஞானியாக பிறந்தார். ஞானி சரீரத்தில் 8 வக்கரங்கள் இருக்கு, குறைகள். ஸோ வாட்? இல்லை நம்ம அழகான புராண பாகவத கதை பிரகலாதனம் அம்மா வயத்துல எல்லாம் கேட்டுட்டான், எல்லாம் கேட்டான். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கான்? பூர்ணமாக இருக்கான். அதுக்கப்புறம் புதுசாக அடைஞ்சது செஞ்சது ஒன்றும் கிடையாது, அப்படியே வாழ்ந்தான். கொஞ்சம் இன்னும் மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா அர்ஜுனனு அபிமன்யு உத்தர கர்ப்பத்தில் இருக்கும்போது பத்மவியூகம் பற்றி அர்ஜுனனு சொல்கிறதெல்லாம் அந்த குழந்தை உள்ளிருந்து கேட்டுச்சோம்மா. கேட்டு கொஞ்சம் உள்ளே போகிறது மட்டும் அம்மா அப்போ உத்தர கேட்டுட்ருக்கேன். ஆனால் உத்தர தூங்கிச்சு. எப்போது உள்ளே போகிறது வரைக்கும் அர்ஜுனன் சொல்கிறது கேட்டது, வெளியில் எப்படி வருதுன்னு சொல்லும் போது தூங்கி போச்சா. அதனால தான் அந்த குழந்தை அந்த ஞானம் எல்லாம் வச்சுருக்க பத்மவியூகத்துக்குள்ளே நுழைஞ்சது, ஆனால் வெளியில் வர தெரியல, மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் இன்னும் கூட டே டு டே எக்ஸாம்பிளுக்கு வராரு இப்போ அடுத்தது. ஸோ இங்கே வந்து கர்ப்பயேவ ஷயானஹாசன்னு கர்ப்பத்தில் சயனிச்சிட்டு இருக்கும்போது இந்த வாமதேவனே ருஷி பூர்வ அபியஸ்த பூர்வ ஜன்மத்தில் செஞ்ச விசாரணத்தினால அவபுத்தவான். அப்புறம் ரிலைஸ் த எசென்ஷியல் நேச்சர். அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாமல் பேசாமல் இருக்க முடியல, அங்கே உள்ளிருந்து அப்போவே சப்தமாக பேசி டிக்ளேர் பண்ணான். ஓகே, எத்வத் அந்த மாதிரி அத்தியன் ஆதிஷு. ஓகே, இதே மாதிரி லௌகிக விஷయంలో కూడా இந்த ஞாபகம் வச்சுக்கிறது மெமரியில் நம்ம மறந்துட்டா கூட அது எப்படி வருமனே விஷயத்தில் கூட கவனிக்கலாமே అని சொல்லி அந்த பாஹ்யமாக ஜெனரலி எல்லா சாதாரண மனுஷனும் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தினே அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப சிம்பிள் லோக்கல் டே டு டே எக்ஸாம்பிளை எடுத்து சொல்கிறார். 36 பாருங்கோ. பகுவாரமதீதேபி யதா நாயதி சேத் புனः தினாந்தரே நதீத்யைவ பூர்வாதீதம் ஸ்மரேத் புமானம். ரொம்ப சிம்பிள். டே டு டே லைஃப்பில் பாருங்கள், நார்மல் எல்லாருக்கும் சிலது சின்ன வயசில் படிப்போம், சில வருஷங்களுக்கு முன்னாடி படிப்போம், ஆனால் நடுவில் அசல் ஞாபகமே இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு அதெல்லாம் ஞாபகம் வந்து சட்டுன்னு நமக்கே தெரியாமல் படிப்போம். மெமரியில் இருக்கல்ல, அது டக்குன்னு வருது, எங்கோ உள்ள
பதிஞ்சிருக்கு. எதுக்கு இது சொல்கிறாரு? அதனால தான் இந்த ஜன்மத்தில் எதெல்லாம் மைண்டில் பதிகிறதோ அது விசாரணா, உபாசனா, பக்தி இந்த மூலமாக அதெல்லாம் உள்ளே இருக்கும். அதனால் அது இங்கே மெச்சூரிட்டி ஃப்ரெக்டிஃபை ஆகலைன்னா கூட இருக்கும். அதனால் பகுவாரம் அதீத்தே அபி யதா ந ஆயதி, நிறைய வாட்டி திரும்பி திரும்பி படித்தோம், மனப்பாட்டம் கூட பண்ணிட்டோம், ஆனால் நடுவில் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆகிடுத்து விட்டுட்டோம். இப்போ கூட நினச்சி பாருங்க, சின்ன வயசில் நீங்கள் படித்த நிறைய நம்ம ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. அது ஒரு வாட்டி ஒரு லைனு ஒரு வார்த்தை எங்காவது பார்த்த சொன்னால் கிடுகிடுன்னு அது மொத்தம் மெமரியில் அப்படி வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்காது, ஆனால் மூடப்பட்டு இருக்கு, இப்போதைக்கு வெக்தமாகலை, அது வரும். இது எப்படின்னா சில பேருக்கு அதுதான் டியூப் லைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, டியூப் லைட்டு போட்டதுக்கப்புறம் எரியாது. நம்ம ஏதோ வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எரியும். அந்த மாதிரி தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. சில வாட்டி ஏதோ ஞாபகம் வரலன்னு தலை அடிச்சுக்குவோம், சரியானு விட்டுட்டோம். நீங்கள் எப்படி ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கும்போது, பாத்ரூமில் இருக்கும்போது ஏதோ பாடிட்டு இருக்கும், டக்குன்னு அதுக்கு ஞாபகம் வரும், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வரும். இது எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்கிற விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது புனः தினாந்தரே அனதீத்திய, நடுவில் நிறைய நாள் படிக்கலை, அதுக்கு ஞாபகமே இல்லை, ஆனால் ஏவ புமான் பூர்வ அதீதம் ஸ்மரேத், சட்டுன்னு ஒரு நாளைக்கு அப்படி ஞாபகம் வருது இல்லையா? அதே மாதிரி தானே. ஸோ நார்மல் ரொட்டீன் எக்ஸாம்பிள் சொன்னார். சொல்லி மறுபடியும் இங்கே ஹவு மச், எவ்வளோ டைம் ஆகும் இந்த ஸ்பான்டேனியஸாக இந்த ரிகால் ஆகிறதுக்கு, எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா மெச்சூரிட்டி டைம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டுக்கு. இப்போ குழந்தை எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், வாமனை உள்ளே இருந்து குழந்தை பொதுவாக உள்ளே எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு குழந்தை பிரசவிக்கணும், வெளியில் வரணும்னா 9 மாதம் 10 மாதம் அதுதானே, அது அப்போ தான் வரும். நீ ஆசைப்பட்டு 3 மாதத்துல 4 மாதத்தில் வரக்கூடாது, வராது, சரியா? அப்படின்னு அந்த கெஸ்டேஷன் பீரியடு அந்த இந்த ஞானம் கூட ஃப்ரெக்டிஃபை ஆகிறதுக்கு, பூர்ண பலன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு ஏதாவது நீ மறுபடியும் அந்த காலம் பற்றி கேட்டால், ஓகே, அதை பற்றி சொல்கிறேன் பாரு. ஓகே, இந்த டைம் ஃபேக்டர் பற்றி விவரணம் கொண்டும்போது, காலேன பரிபச்சந்தே கிருஷி கர்ப்பாதயோ யதா தத்வதாத்ம விசாரோபி ஷனை காலேன பச்சதே. யதா கிருஷி கர்ப்பாதய, 2 உதாரணம் சொல்கிறார். ஒன்று விவசாயம் பண்ணும்போதும், ஏதாவது எனி கார்டன் நட்டுறது, ஒரு வித்து பூமியில் நட்டுறோம், அதுக்கப்புறம் அது ரெக்டிஃபை ஆகி முளை வந்து செடியாகி மரமாகி காய் காய்ச்சி, பூ வந்து காய் காய்ச்சி பழமாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிறது இல்லையா? இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம் இல்லையா? கிருஷி எந்த விவசாயம் பண்ணான்னு. அப்புறம் இந்த உதாரணத்தில் ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரே மண்ணெல்லாம் அதே இடம்தான், ஆனால் வித்து அதே மாதிரி வித்து தான், போட்டது ஒரே ஆள் தான், ஆனால் அதில் கூட மறுபடியும் ஒன்று முன்னு வரும், ஒன்று பின்னு வரும், ஒன்று வரவே வராது. மறுபடியும் அங்கே சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிறது, அதுக்கு அது மட்டும் அங்கே தண்ணி சேர அது வரைக்கும் எட்ட மாட்டேங்க. அங்கே ஏதோ பூச்சி வந்து சாப்பிட்டுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, எலி வந்து சாப்பிட்டுச்சு, ட்ரை ஆகி போச்சு, காஞ்சி போச்சு, மண்ணாகி போச்சு, కానీ பழம் விருட்சம் வரல. சிலது வரும். அதே மாதிரி தானே கிளாஸில் ஒரே டீச்சரு ஒரே சப்ஜெக்டு ஒரே விஷயாந்தனே ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அது போய் அது ஃப்ரெக்டிஃபை ஆக வேண்டிய அந்த இடம் இருக்க பாருங்கோ, அந்தந்த தனிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய
మనస్సు అనే క్షేత్రத்திலோ நிலத்திலோ அது ஃப்ரெக்டிஃபை ஆகணும். அதுக்கு அது அதோட டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி கர்ப்பம், ஸோ குழந்தை 9-10 மாதம் காலேன பரிபட்சதே. அந்த மெச்சூரிட்டி అనేది எப்படி காலக்கிரமமாக தான் வரும் இல்லையா? அதே மாதிரி தத்வத்து காலக்கிரமமாக வரும். ஆத்மவிசாரः अपि, இந்த ஆத்மவிசாரம் అనే విషయం కూడా శనైః కాలేన పచ్యతే. పచ్యతే అన్న యాక్చువల్గా కుక్ பண்ணுறதுன்னு அர்த்தம். பச்சனம், பச்சு தாது. ஆனால் இங்கே பச்சத்தைன்னா மெச்சூர் ஆகும், ஃப்ரெக்டிஃபை ஆகும், பூர்ணமாகும், பலன் கொடுக்கும். எப்படி ஆத்ம விசாரம் காலக்கிரமேண. அதனால் விடக்கூடாது, நோந்தி போகக்கூடாது, சோம்பேறி ஆகக்கூடாது. ஹோல்டான், ஹோல்டான், பிடிச்சிக்கோ, விடாது விடாது. சாஸ்திரம் குரு, சாஸ்திரம் குரு. శనైః, அந்த வார்த்தை முக்கியம். శనై శనైరుపరమేత్. భగవద్గీతలో కూడా భగవాన్ అభ్యాసం విషయం కూడా బీ స్లో అండ్ స్టడీ, దెన్ యూ வில் வின் த ரேஸ். அந்த மாதிரி శనైః. அதே சார் அப்படி ஸ்லோவாக தான் வருமா சார்ன்னு சொல்லி நம்மளும் கூட ரொம்ப ஸ்லோ ஆகக்கூடாது. நம்ம ஸ்ரவணம், ரெகுலர் அத்தியனம், அப்புறம் நம்ம அபியாசம், நம்ம செய்ய வேண்டிய வேறு சின்ன சின்ன சாதனைகள், யோகா, தியானம், இதெல்லாமே எதிலோ அந்த அனுஷ்டானம் அது அப்படி ஒரு பாட்டுக்கு பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கட்டும். அப்படி அது இருந்தால் தான் அது சப்போர்ட் பண்ணி நீ ஸ்ரவணம் சில வாட்டி கஷ்டமாக இருக்கும். இந்த புஸ்தகம் முடிஞ்சுதான் இன்னொன்று படிப்போம், இந்த அத்தியாயம் முடிஞ்சுதான் அடுத்த அத்தியாயம் படிப்போம், கேட்டுகிட்டே இருப்போம். பாருங்க, உங்களுக்கே தெரியும் கேட்குறவங்களுக்கு ரெகுலராக இதே விஷயத்தினு இது முன்னாடி பேசும்போது அன்றைக்கி சொல்லும்போது வேறு சந்தர்ப்பத்தில் அன்றைக்கி புரியவே இல்லை, அன்றைக்கி அசல் எனக்கு எட்டவே இல்லை மனசுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் குரு ஏதோ நல்லா சொல்லி கொடுத்தாரு, இன்றைக்கி குரு இம்ப்ரூவ் ஆகிட்டார் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. குரு இனிமேல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஞானனிஷ்டனாக இருந்தப்போ நமக்குள்ள இது மாற்றம் வருதே, கொஞ்சம் இன்னும் கிளியர் ஆகிடுது. வி ஆர் மோர் ரிசெப்டிவ். அதுதான் விஷயம். அதனால் 37 இந்த காலம் விஷயம் பற்றி சொல்லும்போதும் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதனால் வருத்தப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறியாகவும் இருந்துட்டு கேர்லெஸ்ஸாக இர்ரெகுலராக இருக்கக்கூடாது. பிரமாத, ஆலஸ்ய, நித்ரானே அந்த 3 பந்தங்கள் வெளியில் தெரியும். அது எல்லாத்தையும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். செஞ்சிட்டே இருக்கும். யூ டூ யுவர் டூ த பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் 38வது ஸ்லோகத்தில் இந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு பிரதிபந்தங்கள்னு சொல்லிட்டே வரீங்க. அந்த பிரதிபந்தங்களை 3ன்னு சொல்லிட்டு என்னுடைய குருவான எங்கள் குரு பரமகுருவான வித்யாரண்ய சுரேஸ்வராச்சாரியர், எங்கள் மட்டத்தேன்னா ஸ்ருங்கேரி ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியர் ஏதின வார்த்திகனே சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த சுரேஸ்வராச்சாரியன் என்ன சொன்னாரோ தெரியுமா இந்த பிரதிபந்தம் பற்றி? 38 பாருங்கோ. புனர்விசாரேபி த்ரிவித பிரதிபந்ததः ந வேத்தி தத்வமித்யேதத் வார்த்திகே சம்யகீரிதம். சுரேஸ்வராச்சாரியருக்கு இன்னொரு பேர் வார்த்திகக்காரர். பாஷ்யக்காரர்னா சங்கராச்சாரியர். ஓகே, சங்கராச்சாரியர் ஏதுனா பிருகதாரண்யக பாஷ்யத்துக்கு திரும்பி இவர் வார்த்திகை எழுதியிருக்காரு, ரொம்ப பெருசாக விஸ்தாரமாக. அந்த வார்த்தைகளும் அங்கே ஏதோ ஒரு இடத்துல அதோட ஏதோ நம்பரை சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அங்கங்கே அது அங்கே என்ன சொன்னார்? அந்த ஆச்சரியம் என்னென்னா, அந்த பிருகதாரண்யகோபனிஷத்துக்கு வார்த்திகை ஏதுன சுரேஸ்வராச்சாரியருடைய வார்த்திக சாராம்சம்னு சொல்லிட்டு இந்த வித்யாரண்ய சுவாமியை எழுதியிருக்காரு.
அப்படின்னா அவர் எழுதினதே அதில் வந்து எடுத்துக்கிட்டு கோட் பண்ணிவிட்டு சுரேஸ்வராச்சாரியர் அவரோட குருன்னு கோட் பண்ணி சொல்கிறார். என்ன சொன்னார்? ஒரு இது இந்த ஸ்லோகம் சிம்பிள் தான். புனः புனः விசாரே அப்படி மறுபடியும் விசாரணை பண்ணுறேன் சார், கேட்டுகிட்டே இருக்கேன் சார், என்னமோ இன்னும் மனசில் துக்கம் போக மாட்டேங்குது, சந்தேகங்கள் போக மாட்டேங்குது, ஏதோ நல்லா இருக்கு கேட்டுகிட்டே இருந்த சத்சங்கம் நல்லான்னு சொல்லி ஏதோ நிம்மதியாக இருக்குது. அப்படின்னா ஞானம் டைரக்ட் நாலேஜ் இதுக்கு என்னென்ன 3 விதமான பந்தங்கள் இருக்குப்பா. ஓகே, அந்த தத்துவம் நவேத்தி தத்துவம் இத்தியேதது. அதனால தான் அந்த 3 பந்தங்கள் இருக்கிறதுனால, 3 வகையான பந்தங்கள் இருக்கிறதுனால பேசிக்கலாக முக்கியமாக பிரித்து சொல்லும் போது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்திகக்காரரான சுரேஸ்வராச்சாரியர் ரொம்ப கிளியராக விவரித்து அங்கே பேசியிருக்கார். என்ன அந்த பிரதிபந்தங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் 39. குதஸ்தஜ்ஞானமிதி சேத் தத்திபந்த பரீக்ஷணாத் அசாவபி ச பூயோ வா பாவி வா வர்த்ததே அதவா. தத் ஞானம். ஓகே, இங்கே சப்போஸ் நீ கேள்வி, இது முன்னாடி ஏற்படாத ஞானம் இப்படி சட்டுன்னு எப்படி ஏற்படுச்சு? நான் 15 வருஷமாக படிக்கிறேன், கேட்குறேன், 2வது வாட்டியும் பண்ணுறேன், ஆனால் இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார். நவ் ஐ காட் இட். ஐ கேன் கிளைம் தட் ஐ ஆம் த பிரம்மன் வித்தவுட் எனி டவுட். எப்படி இப்போ வந்துச்சு அப்போ வரலன்னா அப்படின்னு கேட்டால் நீ வந்து இது 3 ரகங்களான பந்தங்களை வந்து என்னென்ன, ஒன்று வந்து பாஸ்ட்டு, 2வது ப்ரெசண்ட்டு, 3வது ஃப்யூச்சர். வர்த்தமான பூத வர்த்தமான பவிஷ்ய காலங்கள், பூதகாலம், வர்த்தமான காலம், பூதகாலம், பவிஷ்ய காலம் 3மே இருக்கு. தத் ஞானம் குதஹ இதி சேத், அது எப்படி வந்துச்சு இப்போது, இது முன்னாடி இல்லாதது? தத் ஞானம் இது அப்படின்னு கேட்டால் தத் ஹி உண்மையாக அங்கே என்ன வந்துச்சு, அந்த டைரக்ட் நாலேஜ் அபரோக்ஷ அனுபூதி பந்த பரீட்சையாத், அது எல்லா பந்தங்களும் நீக்கப்பட்டதுனால வந்துச்சு. என்ன பந்தங்கள்? அந்த ஆப்ஸ்டிகல்ஸில் கூட அசௌ அப்படி பூதவா பாவீவா அதவா வர்த்ததே. அத 3 பூதகால, பவிஷ்யத்து கால, வர்த்தமான கால, தடமான சரி 3 ரகமான தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் 3. அடுத்த ஸ்லோகத்தில் தான் என்ன இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணும், பூத பவிஷ்யத்து வர்த்தமானன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு வந்து சாஸ்திரத்துடைய மறுபடியும் ஸ்ருதியுடைய அதாரிட்டி எடுத்துக்கிட்டு பிரமாணமாக இங்கே 40வது ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். அதீத வேத வேதார்த்தः அப்யத ஏவ நமுச் அதீத வேத வேதார்த்தோபி அத ஏவ நமுச்யதே ஹிரண்யநிதி திருஷ்டாந்தாத் हिरण्यनिधि दृष्टान्तादि इमे हि दुष्टान्तात् इदमेव हि दर्शितम्. என்ன சொல்றாருன்னா, அதீத வேத வேதார்த்தः, இந்த வேதம் வேதத்துடைய அர்த்தத்தினை யாரு படித்தானோ படித்தா கூட அப்படி அத்தக ஏவ இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸு பிரதிபந்தங்கள்னால முச்சதே, அவனை லிபரேட் ஆக மாட்டான். இப்போது லிபரேட் ஆகியிருந்த மறுபடியும் ஏன் கர்ப்பத்துக்குள்ளே வருவான்? சரீரம் வந்துச்சு, இனிமேல் சரீரம் வராமல் இருக்கணும்னு லிபரேட் ஜீவன் முக்தி இங்கே அடையணும். லிபரேட் ஆகிறது இல்லை. டியூ டு திஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் முச்சதே, நாட் லிபரேட்டட். ஏன்னா
உண்மையாக சொல்லணும்னா இதமேவ ஹிரண்யநிதி திருஷ்டாந்த தர்ஷிதம். இதுக்கு தான் அந்த ஹிரண்ய நிதி, அது அப்புறம் விவரிப்போம் அடுத்த வாரம். இது ஜஸ்ட் இந்த ஸ்லோகத்தில் அந்த உதாரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த தாட்டு, இந்த விஷயத்தின்னு தான் ஹிரண்ய நிதி, த ட்ரெஷர் ஆஃப் கோல்டு. ஓகே, திருஷ்டாந்த தர்ஷிதம். இது அந்த திருஷ்டாந்தம் எந்த சாஸ்திரத்திலோ எந்த ஸ்ருதியிலோ எங்கே சொல்லப்பட்டதுன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். பொதுவாக நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் இருக்கே இல்லை, ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப நாள் ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு மகாத்மாவுக்கு அந்த பக்கம் வரும்போது தெரிஞ்சது, இவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த மரப்பொட்டி கீழே இடத்துலையே பெரிய பொக்கிஷம் இருக்கனா, ஆனால் அவனுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எப்பவுமே நித்திய முக்தந்தான், பிரம்மம் நித்திய முக்தந்தான். நான் நித்திய முக்தனே பார்க்கலை, தெரியல, தெரிஞ்சுக்கலை. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கு. இது முன்னாடி பூர்வமேவ அந்த தங்கம் அங்கே இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. இப்போது தெரியாத வரைக்கும் இப்பவும் அப்படி தான் இருக்கு. தெரிஞ்சுனதுக்கப்புறம் அங்கே தான் இருக்கு. ஸோ பூத வர்த்த பவிஷ்யத், இது என்ன ஸ்ருதியில் வர உதாரணம், எங்கேருந்து எடுத்து சொல்ல போகிறாரு அப்படின்னு இந்த திருஷ்டாந்தம் மட்டும்தான் சொல்லியிருக்கார். மேலும் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் விசாரணை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.